சிம்பிளா, ஈஸியா வெல்லத்தில நான் கட்டாய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து பேக்கரி ஸ்டைல்ன்னு சொல்லலாம். இது குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸா கொடுத்து விடலாம். அது மட்டும் இல்லாம டீ, காஃபிக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கும். 1 வாரம் வரைக்குமே இது கெட்டு போகாது. இதுக்கு வந்து முதல்ல 1/3 கப் நெய் எடுத்துக்கலாம். அதாவது 80 எம்எல் நெய். அதுக்கப்புறம் வெல்லப் பொடி 1/2 கப் எடுத்துக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். நீங்க வந்து வெல்லம் பொடி இல்ல அப்படின்னா, நீங்க நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இத வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணும்போது மட்டும் தான் அந்த வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சு வரும். நல்லா ஃப்ளஃபியாவும் வரும் உங்களுக்கு. இந்த ஸ்டேஜ்ல பேக்கிங் சோடா ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ அப்பதான் அந்த மொறுமொறுப்பு தன்மை வரும் உங்களுக்கு பார்க்க போனா. பேக்கிங் சோடா இல்லாமலேயும் நீங்க பண்ணலாம். இப்போ ரவை 1/4 கப், கடலை மாவு, கஸ்டர்ட் பவுடர் இதெல்லாமே வந்து 2 டேபிள் ஸ்பூன், மைதா வந்து 3/4 கப் போட்டுக்கலாம். மைதா பிடிக்காதவங்க நீங்க கோதுமை மாவு கூட போட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா திணை அந்த மாதிரி கூட நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இத வந்து நல்லா பிடிச்சு நீங்க வந்து மிக்ஸ் பண்ணுங்க. இதுக்கு எக்ஸ்ட்ராலாம் பாலெல்லாம் தேவைப்படாது. நான் சொன்ன கரெக்ட்டான அளவுகளோட பண்ணும்போது, அந்த பிஸ்கட் அதாவது நான் கட்டாய் ரொம்ப சூப்பரா வரும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். சப்பாத்தி மாவுக்கு மாதிரி நீங்க பெசஞ்சிராதீங்க. க்ளூட்டன் டெவலப் ஆச்சுன்னா குக்கீஸ் ஹார்ட் ஆயிடும். ஸோ இதே மாதிரி சின்ன சின்ன பால்ஸா ரெடி பண்ணிட்டு, நம்ம பேக்கிங் ட்ரேல வைக்க போறோம். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஷேப் வேணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். சின்னதோ, பெருசோ. யூசுவலா நான் கட்டாய் வந்து பார்த்தீங்கன்னா, மைதா, பவுடர் சுகர்ல பண்ணுவாங்க. நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். இப்போ பேக்கிங் ட்ரேல வச்சுட்டு, கார்னிஷிங்க்காக மேல ஒரு டிசைன்க்காக நம்ம பிஸ்தா வைக்கிறோம். இத வந்து ப்ரீஹீட் பண்ண ஓடிஜி, அவன், கடாய், பிரஷர் குக்கர் எதுல வேணாலும் நீங்க பண்ணலாம். ஓடிஜி அவன் அப்படிங்கும்போது 250 டிகிரில நீங்க 10 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணியே ஆகணும். அதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் 180 டிகிரில பேக் பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். கடாய், பிரஷர் குக்கர் அப்படின்னா 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்ல ப்ரீஹீட் பண்ணணும். அதாவது பிரஷர் குக்கர்னா கேஸ்கட் விசில வந்து ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு 20 மினிட்ஸ் லோ மீடியம் ஃப்ளேம்ல பேக் பண்ணீங்கன்னா பெர்ஃபெக்ட்டா ரெடி ஆயிடும். இதுல ஓடிஜில பண்ற குக்கீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கரி ஸ்டைல் அந்த டேஸ்ட்டோட அப்படியே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுருங்க. நம்ம பேக் பண்ணோன்னே எடுத்தா ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். இப்ப பாருங்க ஆறிடுச்சு. ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டீங்க அப்படின்னா, 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஸோ இதே மாதிரி சிம்பிளான, யூனிக்கான ரெசிபீஸ் வேணும் அப்படின்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு இன்னொரு சேனலுமே இருக்கு. அதுலயுமே 2000 ரெசிபீஸ் இருக்கு. எல்லாமே சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ். அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட்ஸ்.inங்கிற வெப்சைட்டையும் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க.